இட்ட புரியுங்க, அட்ட புரியுங்க, எட்ட புரியுங்க. கோழி திருடனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம 2 கோழி அமைக்கிடுவோமா? பிச்சுமணி சார் நம்மள பிச்சு போடுவாரு. பேசாமவா? ஏயா கோழி திருடன்னு கோழி உயர்னா இருப்பானா? நாம ஏயா இவ்வளவு குனிஞ்சோம்? அது போன் தப்பு. அங்கதான் இருட்டா இருக்கு. என்ன தேடுங்க? திருடனை தேடுறேன். ஏண்டா கோழி திருடி, ராத்திரி பண்ண தப்புக்கு இதுவரைக்கும் அனுபவிச்சிய போதுமா? போதும். எங்க அம்மா தேடுவோம், வீட்டுக்கு போகணும். குழந்தைய காணோம்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. கொஞ்சம் முழிய பாரு. மந்திரிச்சு விட்ட கோழி ஆட்டா உன் முட்டைகண்ண தோண்டி அடகாத்து குஞ்சு பிடிக்க வச்சுக்கப்படுவா. அக்கா அடிச்சாங்களே, ஏதோ வலி தெரிஞ்ச பத்தியா? நீ அடிக்கிற பெருசால் அடிக்கிற மாதிரி. அடச்சி, பொம்பளை பிள்ளை கையால் அடி வாங்குறிய வெக்கமா இல்ல? காளி, இன்னையோட நீ காளி. பிரபு அண்ணனே வந்துட்டாரு. வா தம்பி, இவன் மாற்றத்துக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. யாருமே வேற யாரும் இல்ல, நம்ம லூஸ் தான். பழைய கோழி திருட. ஏன் கட்டி வச்சிருக்க? அவுத்துடு. நல்லா சொல்லிட்டு வச்சுக்கிட்டு கஷ்டம் தெரிஞ்சு அவுக்கு தெரியல. ஏண்டா உனக்கு புத்தி இருக்க? உன்னை எத்தனை தடவை வான் பண்றது? இனிமே அந்த பக்கம் தலைய காட்டுன உரிச்சு மஞ்ச தடவி கம்பியில குத்தி நெருப்புல வாட்டி சிக்கன் 65 பண்ணி உன்னை வித்துருவோம். ஜாக்கிரதை. டேய் போடா. கோழி பத்திரம். என்ன தம்பி நீ எதுக்கு எடுத்தாலும் மன்னிச்சு விட்டுற? இவனுக்கெல்லாம் 2 போன போட்டா தான் புரியும். எங்க வீட்டுக்கா? சொல்லி வச்ச மாதிரி எனக்கு வேலை இருக்கு. என்னையும் கூட்டி போய. நீயும் சுமக்க போற? மோட்டார் பைக் தான் எடுக்க போகுது. கொஞ்சிரு, நானும் உட்காந்துறேன். நல்லாவே இருக்குப்பா. மறுபிடிச்சுப்பா. ஊரு உலகமெல்லாம் என் பேரை பத்தி புகழுது. காலா காலத்துல அவன் அத்தை மகளை கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணும்னு ஆசை. சரியாப்பா? நானா மாட்டேங்கிறேன் பெரியம்மா. நீ அத்தை பொண்ணை பத்தி சொல்ற. பெத்த அப்பனை பாத்தியா? இங்க ஒரு பெக்கு ஒரு எக்கு, ஒரு எக்கு ஒரு பெக்கு, மாத்தி மாத்தி உள்ள தள்ளிட்டே இருக்கிறான். இந்த பாரு, பஞ்சாயத்துல எவனோ ஒருத்தன் பேசாதறானா இப்படி ஒரு மனு வருதுமா? என்ன அடை இது? ஏறுனா உத்தரத்துல ஏறுவேன், இல்லன்னா சத்திரத்தை இடிப்பேங்கிற மாதிரி. இருடாது கோழி நகர்ற மாதிரி தெரியுது. சுத்தமா செத்துருச்சா? இல்லை, செத்ததெல்லாம் அடைக்கிற ஸ்மசானம் தாண்டா உன் வயிறு. எதுக்கும் பேசாத. நீ ஒரு வாயில்லா ஜீவன், ஆனா நல்ல திம்ப. அடிய மவள கண்ணு, உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கம்மா. இந்த இத வச்சுக்க வச்சுக்க. சரிங்கக்கா. பூ கொடுக்கறியா? ஏன் உனக்கு வேணுமா? எனக்கு எதுக்கு? இல்ல, தினம் பவுனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுக்கறியே, அத கேட்டேன். உனக்கு ஏதாச்சும் கொடுக்கட்டுமா? கூட பிளாஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் வாயில ஒட்டுறதுக்கு. போயா போய் கேட்ல நில்லு. ஏண்டா அரபீச மீச, என்னங்க எவன்டா சொன்னது நம்ம கிட்ட சரக்கு தீந்து போச்சுன்னு? இந்த சிங்கப்பூர் ரிட்டன் வையாபுரியோட கெட்டப்ப என்னடா நினைச்சானுங்க? வைராஜா வயல ஆரம்பிச்சு வளர்ந்தவன்டான்னா இவன் ஒத்த மாட்டானே. எல்லாருக்கும் மண்டையில மூளைய வச்சான், இவனுக்கு மீசையில வச்சுட்டான். போட. ஏய், உள்ள போய் எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு கவனிடா அரபீச மீச. எங்க இன்னைக்கு மயிலு குயிலும் மைனா காடை கவுதாரி ஒண்ணுங்கிறானா? ராவ் பகலா கண்ணு முடிச்சு நீ டிராமா ஆடினா 50 100 தருவாங்க. அண்டர்ஸ்டா வேணாலும் தர்றேன். என்ன வாயில் இவ்வளவு வச்சு வச்சிருக்கா? வார்த்தை என்னடா துடைக்கிற பையா, மரியாதையா பேசு. சமத்தியா வாங்கிட்டீங்க. நிறைய சுருட்டு வாங்கி மடியில கட்டிக்கா. 2 கட்டு சுருட்டு குடியா? என்னது சுருட்டு குடியாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை கொடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. கட் கட். என்னடா துடைக்கிற பையா? 2 கட்டு சுருட்டு சீக்கிரம். கணக்குல வச்சுக்க. கணக்கு தானே வச்சுக்கிறேன். உன்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு 15 வருஷமா பாக்கி இருக்குடி. வேலம்மா, தம்பி அப்படித்தான் சொல்லுவான்.
நாம தான் எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்போ செஞ்சு முடிச்சிடணும். நீங்களா என்ன பண்ண சொல்ற? உங்களால என்னையா செய்ய முடியும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஜோசி பையன் மாத்திரம் கிடைச்சான், அவன் சிண்டு அறுத்து ஒரு சௌரி ஆக்கி உன் கையில கொடுத்துருவேன். அப்ப என்னையா செஞ்சா உங்களை? சொன்னானே பாவி. என்ன சொன்னா? எனக்கு இந்த வயசுல கோட்டு போட்ட ஒரு பையன் இருப்பான்னு. ஐயோ, உங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படியா கோட்டு போட்ட பையன் வந்து பறப்பான்? அது ஏன் தப்புதான். ஜோசியங்கிட்ட காமிச்சன ஜாதகம் அது என்னோடது இல்ல, எங்க அம்மாவோடது. அந்த கோட்டு போட்ட பையன் வேற யாரும் இல்ல, நான் தான். உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாதையா, நீ ஒரு அவசரம் கொடுக்கையா. நீ ஒரு நிதானம் கொடுக்க தான் சொல்றேன். வயசு காலத்துல சந்திரபிம்பம் மாதிரி இருந்த, இப்போ மப்பு மந்தாரம் மாதிரி இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா கும்மிருக்காய் அமாவாசை போல ஆயிட போற. அப்புறம் நீ என்ன மாதிரி அவதிப்படாத. நீ மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லு, உடனே முடிச்சிடுறேன். எதை? கல்யாணத்தை. யோ, நீ ரொம்ப கிட்ட வர. எதை நினைச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் கட்டிக்கிறேங்கிற? ஐயோ சிவசிவா, உனக்கு எனக்கு கல்யாணமா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பந்தக்கால் போடுறானே, அவன் பந்தக்காலாலே இல்ல சொந்த காலையே என்ன போட்டு வளர்ப்பான். உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணும்னு ஒரு ஆசை. படப்படாதா? படலாம். உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமா? உன் புருஷன் நான் பார்க்கவே இல்லையே. உள்ள வச்சு பூட்டி புட்டியா? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற? கொன்னுட்டியா? அந்த ஆளுக்கு என் கூட வாழ்க்கை நடத்த கொடுத்து வைக்கலையா? இதாரு தற்காப்புக்காக. தாய்க்குளம் எனக்கு எதுக்குயா? வயசு பிள்ளை பிரபுவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்லபடியா பாக்கணும்னு ஆசைப்படுவியா? அதை விட்டுட்டு மாட்டிக்கிட்டான் பிரபு தம்பி, வசமா மாட்டிக்கிட்டான். பிச்சுமணி பிச்சு ஓதறடை. பெரியமா 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 ஏதோ இது பெரியமா பெரியமா இனிமே நீ வெத்தலை பாக்கு இடிக்கவே வேண்டியதில்லை. அதுக்கு ஆள் வருது. ஐயோ, நம்ம பையனுக்கு எவன நல்ல பேரு தெரியுமா? முச்சுக்கிறானுங்க, பிச்சுக்கிறானுங்க. இவன் தான் வேணும், இவன் தான் வேணும். எத்தனை அம்மா இருக்கு தெரியுமா? தம்மொண்ண தர்றேன் தம்மொண்ண தர்றேன் தம்மொண்ண தர்றேன் முன்னுக்கு வந்தாங்க. நீங்க எல்லாம் யார வேணா முறப்பண்ணு பிருந்தா இருக்காடு, பிருந்தாவே பிக்ஸ் பண்ணிட்டேன். பெத்தவங்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டேன். பையனை பத்திட்டு உட்கார்ந்துருக்கானே, இவங்கிட்டையும் சம்மதம் கேக்குறேன். முண்டா, உனக்கு சம்மதமா? இவன் பேசவே மாட்டாரன். தலையாவது ஆட்ட ஆட்ட மாட்டேன். சிவடா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. மேலக்கார பந்தக்கார எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணோம். ஆமா, ஒரு கல்யாணத்துல தவுர் அடிச்சு ஒரு ஊரையே சிவடாக்கிறானே 6 விரல் வச்சுக்கிட்டு, அவன் பேர் என்ன? தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி எப்படி பிடிக்கிறது? கிருஷ்ணவேணியை பிடிச்சா தட்சிணாமூர்த்தியை பிடிச்சுடலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன தனியா வர்றீங்க? வக்கா சுருட்டு வரல? தாகமா இருந்தது, சோடா சாப்பிடலான்னு வந்தேன். என்ன வெறும் சோடாவா சாப்பிடுறீங்க? ஏதாவது கொஞ்சம் கலந்து தர்ற சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க. அப்போ ஒரு பஞ்சு முட்டாயாவது சப்புங்க. வேண்டாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கடலை உண்டையாவது சப்பிட்டு தான் போகணும். அட வேண்டாண்ணா. கஜா கண்ணு, உங்க அக்கா வேலம்மாவும் அந்த பிரபு முதலாளியும் ஏன்டா தொடக்கிற பையா கத்துற? அத பத்தி பேசாதீங்க. சரி, அத விடு. ஏதோ ஒரு பிரியத்துல கேட்டா சும்மா வெற்றிய. உள்ள வந்து பாரு, பெரிய அதிசயம். வா. என்ன அப்படி பாக்குற? பாக்குறதுக்கு சர்க்கஸ் போட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? உள்ள சொர்க்க லோகமே அடங்கி இருக்கு. ஒரு தடவை நீ வந்துட்ட, அப்புறம் நீயா தேடிட்டு வருவேன். வா. நீ சர்பத் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். எங்க திருவிழாவில் சாப்பிட்டு இருப்பேன். இத பாத்தியா? இத்தாலியில இருந்து வர வச்ச ஸ்பெஷல் சர்பத். 1/2 கிளாஸ் வாய்க்குள்ள விட்டுட்ட, தலை கிருன்னு ராட்ன சுத்துற மாதிரி ஒரு சுத்து சுத்தி நிக்கி. சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு. வேண்டாம். சரி விட்டு, நான் சாப்பிட்டுக்கிறேன். கண்ணா கண்ணா, உங்க அக்கா வேலம்மாவுக்கும் அந்த பிரபு முதலாளிக்கு என்ன நீ வந்ததுல இருந்து அதே கட்டிக்கிட்டு இருக்க? அத கேட்காம பின்ன உன்னை கூட்டிட்டு வந்து ராமாயணத்துக்கு விளக்கமா கேட்பாங்க. ஏண்டா துடைக்கிற பையா? யோ, என்ன நீ என்னைய மறைச்சிக்கிட்டு இருக்க? எங்க அக்கா கண்டா பயப்படுற? எங்க அக்காவுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன்? அத சொல்லு. யாராவது எலக்ட்ரிஷியன் இருந்தா கூட்டி வா, கேட்டு சொல்றேன். உன்னை யாரா உள்ள வர சொன்னது? நீ தானே கூட்டிட்டு வந்த. நான் கூட்டியாருவேன். நீ ஏண்டா வந்த? பிறந்திருக்குது பாரு, முளைச்சு 3 நிலை விடல, அதுக்குள்ள ஊரையே கெடுக்க வந்திருக்குது. போயா. யோ, பிரபண்ணங்கிட்ட சொல்றேன் பார். அடிங்க. இப்போ சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, அந்த பிரபுவே வந்தாலும் சரி,
இந்த சொர்க்கலோகம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே குழப்பி போடுறேன், குழப்பி. மறுபடியும் சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி இல்ல எங்க அக்காவும்